ஆஸ் அ பிரெஸ்ட் ஃபீடிங் மாமா, இது வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் இல்லையா, அதனால அது சம்மந்தமாக ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ வந்து உங்களுக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மில்க் சப்ளை வந்து ஒரு 2 to 3 டேஸ்க்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து மில்க் தேவைப்படும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து தேவைப்படும். அதனால இந்த மில்க் சப்ளை இல்லாமல் இருக்கிற அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில், அதாவது மில்க் ஃப்ளோ லோவாக இருக்கிற அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் ஓகே நம்மளுக்கு மில்க் ஃப்ளோவே இல்லை அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு மட்டும் வந்துடாதீங்க. ஸோ வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் வந்து நான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உடனே நம்ம கிட்ட சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னா, ஓகே ஃபார்முலா சஜஸ்ட் பண்ண அப்படின்னு அவங்க சுற்றி இருக்கிறவங்களும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ வந்து அதெல்லாம் வந்து இது பண்ண நீங்கள் கண்டுக்காதீங்க. ட்ரஸ்ட் யுவர் பாடி. நீங்கள் வந்து அது இதுக்காக வந்து நம்மளுக்கு மில்க் ஃப்ளோ இல்லையோ அப்படின்னு சொல்லி நீங்கள் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறதுக்குலாம் இது எதுவுமே இல்லை. இனிஷியல் ஸ்டேஜஸில் அது அப்படி தான் இருக்கும், அது ரொம்பவே நார்மல். ஸோ வந்து நீங்கள் லாக்டேஷன் கன்சல்டண்ட்டோட சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஃபீடிங் பொசிஷன் வந்து எப்படி இருக்கணும், நம்ம வந்து இப்போ தான் வந்து நியூவாக வந்து அந்த ஸ்டேஜ்குள்ளே போகிறோம் இல்லையா, ஸோ நம்மளும் வந்து சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், சில திங்ஸ் வந்து நம்ம அன்லேர்ன் பண்ணி திரும்பி லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து தாராளமாக வந்து சப்போர்ட் வந்து நீங்கள் சீக் பண்ணுங்கள். ஸோ வந்து ஹெல்ப் கேட்குறது ஒரு எந்த தப்புமே கிடையாது. நீங்கள் வந்து லாக்டேஷன் கன்சல்டன்ட் கிட்ட போய் நீங்கள் வந்து அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பொசிஷன் ஆகட்டும், உங்களுக்கு இருக்கிற குவரிஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து நீங்கள் தாராளமாக கேட்டு வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃப்ளோ தெரியும். ஸோ வந்து ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் வரலன்னு சொல்லிட்டு எக்காரணத்தை கொண்டும் லோவாகவோ டிப்ரெஸ்டாகவோ உங்கள் பாடியை நீங்கள் டவுட் பண்ணவே படாதீங்க. ப்ளீஸ் ட்ரஸ்ட் யுவர் பாடி. ஸோ கொஞ்ச நாள்லேயே வந்து மில்க் ஃப்ளோ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து உங்களையும் வந்து சர்ப்ரைஸ் பண்ண வைக்கும். கொஞ்ச நாள் போக போக சரி இனிஷியல் ஸ்டேஜஸில் மில்கே வராதுன்னு ஃபீல் பண்ணதா நம்மளா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து சர்ப்ரைஸ் ஆவீங்க.